இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இதில் எக்ஸசைஸ் 1.1ல் இருக்கிற சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் a cross b, a cross a and b cross a கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்தாச்சு. a வந்து 2 -2 3, பியோட வேல்யூ 1, -4. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம a cross b கண்டுபிடிக்கலாம். a cross b னா a ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 2, -2, 3 cross இல்லையா, ஸோ cross சிம்பிள் போட்டுட்டு b ஓட வேல்யூ என்னென்னா 1, -4 இதை எழுதிக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 2 இருக்கு இல்லையா, இதால் இதை மல்டிப்ளை பண்ணால் இதால் இது பண்ணணும். என்ன ஆன்சர்னால் 2, 1, 2, -4. நெக்ஸ்ட்டு செகண்ட் நம்பர் எடுத்துக்கணும். -2, 1, -2, -4. அடுத்தது 3ஆல் பண்ணணும். 3, 1, 3, -4. இதுதான் a cross bயோட ஆன்சர். சரிங்களா? அடுத்தது a cross a கண்டுபிடிக்கலாம். a cross a னா a ஓட வேல்யூ எழுதிக்கணும். 2, -2, 3 cross சிம்பிள் போட்டுட்டு மறுபடியும் 2, -2, 3. சரிங்களா? இப்போ இதே தான், இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்பரை இதால் பண்ணிக்கணும். 2, 2, -2 அடுத்தது பார்த்திங்கன்னா 2, 3. இந்த செட் இது முடிஞ்சிடுச்சு இல்லையா. அடுத்து செகண்ட் நம்பர் -2, 2, -2, -2. அடுத்தது என்னது 3, -2. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நம்பர் 3 இருக்கு இல்லையா, ஸோ இதில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா 3, 2, 3, -2, 3, 3, 3, 2, 3, -2, 3, 3. சரிங்களா? அவ்வளோதான். a cross a கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம b cross a கண்டுபிடிக்கலாம். b cross a னா பியோட வேல்யூ எழுதிக்கோங்க. 1, -4 cross a ஓட வேல்யூ 2, -2, 3. இப்போ 1ஆல் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1, 2, 1, -2. அடுத்தது 1, 3. நெக்ஸ்ட் இப்போ -4 எடுத்துக்கோங்க. -4, 2, -4, -2. அடுத்தது பார்த்திங்கன்னா -4, 3. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதுலேயே செகண்ட் ஒன் பார்க்கலாம். a = b = p, q அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஏவோட வேல்யூவும் p, q தான், பியோட வேல்யூவும் p, q தான். சரிங்களா? இப்போ நம்ம a cross b கண்டுபிடிக்கலாம். a cross b னா ஏவோட வேல்யூ p, q cross பியோட வேல்யூ சேம் இல்லையா, ஸோ p, q. ஃபர்ஸ்ட் சம் போட்ட மாதிரி தான். ஃபஸ்ட்டு p, p. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா p, q. நெக்ஸ்ட்டு க்யூவால் q, p, q, q. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா a cross a போடலாம். ரெண்டும் சேம் வேல்யூ தானே, p, q cross p, q. இப்போ போடலாமா? ஃபஸ்ட்டு p-ஆல் இது பண்ணிப்போம். p, p. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா p, q போட்டாச்சு. இப்போ க்யூவால் எடுத்து போடணும். q, p, q, q. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? b cross a கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ பியோட வேல்யூ அதே p, q cross ஏவோட வேல்யூவும் p, q. ஸோ இதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா p-ஆல் ஃபஸ்ட்டு இதில் எடுத்து க்ராஸ் பண்ணிக்கலாம். p, p. நெக்ஸ்ட்டு p, q. அடுத்தது பார்த்திங்கன்னா க்யூவால் இது பண்ணணும். q,
P அடுத்தது Q, Q. அவ்வளோதான். அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சம் A = M, N. B வந்து இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்களே, இது வந்து நல் செட்டோட சிம்பிள். நல் செட் இல்லைனா எம்டி செட். அப்போ அந்த செட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போது A cross B எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நல் செட் கூட எதை க்ராஸ் பண்ணாலும் அது என்னது, நல் செட் தான், எதுவுமே கிடையாது. சரிங்களா? அடுத்தது A cross A பார்த்திங்கன்னா ஏயோட வேல்யூ M, N cross M, N. ஸோ ஃபஸ்ட்டு எம்மில் இது ரெண்டுத்தையும் இது பண்ணணும். M, N. நெக்ஸ்ட்டு என்னால் க்ராஸ் பண்ணணும். N, M, N, N. அவ்வளோதான். A cross A முடிஞ்சது. அடுத்தது B cross A இல்லையா? ஸோ நல் செட் கூட எதை க்ராஸ் பண்ணாலும் ஆன்சர் என்னது, நல் செட் தான். இது நல் செட் இல்லைனா எம்டி செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே குட்டீஸ், செகண்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா, லெட் A = 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. B = x. இந்த x என்னென்னா, x is a prime number less than 10. xோட வேல்யூ வந்து ப்ரைம் நம்பர்ஸ், அது 10 விட கம்மியாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் A cross B and B cross A. அப்போது ஏயோட வேல்யூ எழுதிக்கோங்க, 1, 2, 3 இல்லையா? B வந்து ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைம் நம்பர்ஸ்னால் அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான் இருக்கும். ஒரு ஃபேக்டர் வந்து 1, இன்னொரு ஃபேக்டர் வந்து அந்த நம்பர் இட் செல்ஃப் இல்லையா, தெம் செல்ஃப். இப்போனா 1ஆல் மல்டிப்ளை ஆகும், அதே நம்பரால் மல்டிப்ளை ஆகும். வேறு எந்த டேபிள்ஸ்லையும் அது வராது. 1 டேபிள், இப்போ 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. 2 வந்து 1 டேபிள்ஸில் வரும், 2 டேபிள்ஸில் வரும். வேறு ஏதாவது டேபிள்ஸில் வருமா? இல்லை. அதான் 1 அண்ட் த நம்பர் இட் செல்ஃப். அப்போது 2ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அதுக்கப்புறமா 3ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏன்னா 1 டேபிள்லேயும் வருது, 4 டேபிள்ஸ்லேயும் வருது, 2 டேபிள்ஸ்லையும் வருது. 2 2s are 4 இல்லையா? அப்போ அது ப்ரைம் நம்பர் இல்லை. அடுத்தது 5 ப்ரைம் நம்பர். 1 டேபிள்ஸ்லையும் 5 டேபிள்ஸ்லேயும் மட்டும்தான் வரும். 6 அது 6 டேபிள்ஸ், 2 டேபிள்ஸ், 3 டேபிள்ஸ், எல்லா டேபிள்ஸ்லையும் இருக்கிறதுனால அது ப்ரைம் நம்பர் கிடையாது. அடுத்தது 7ங்கிறது ப்ரைம் நம்பர். ஏன்னா 1 டேபிளில் வரும், 7 டேபிள்ஸில் மட்டும்தான் வரும். 8னா அதுவும் எல்லாம் நிறைய டேபிள்ஸில் வருது. 2 டேபிள்ஸ், 2 4s are 4, 2s are 8, 8 1s are 8, 1 8s are 8 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 9ம் வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இதில் லெஸ் தென் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 9 வரைக்கும் தான் பார்க்கணும். அப்போ ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2, 3, 5, 7. மறுபடியும் சொல்கிறேன், ப்ரைம் நம்பர்னால் 1 டேபிளில் வரும் அண்ட் டெம்ஸ் ஆஃப் த நம்பர் இட் செல்ஃப். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 7. லெஸ் தென் 10 கொடுத்துருக்காதால 10 விட சின்ன நம்பர்ஸ் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸோ அதை எடுத்து எழுதிக்கணும். இப்போ A cross A கண்டுபிடிக்கலாம். A cross B கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஏவோட வேல்யூ எழுதிக்கோங்க, cross Bயோட வேல்யூ 2, 3, 5, 7. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கலாம். 1, 2. அடுத்தது 1, 3, 1, 5, 1, 7. அதை எழுதிக்கணும். 1, 3, 1, 5 and 1, 7. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ண 2, 2, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2, 7. 2ஆல் எல்லாமே பண்ணியாச்சு இல்லையா? அடுத்தது 3 இருக்குது, 3ஆல் பண்ணணும். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. அவ்வளோதான். A cross B முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா B cross A கண்டுபிடிக்கணும். ஸோ பியோட வேல்யூ என்னென்னா 2, 3, 5, 7. cross ஏயோட வேல்யூ 1, 2, 3. இப்போ இது cross கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 2ஆல் பண்ணணும். 2, 1, 2, 2, 2, 3. 2, 1, 2, 2, 2, 3.
அடுத்தது 3ஆல் பண்ணணும். 3, 1, 3, 2, 3, 3. நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்கு இல்லையா? அப்போது 5, 1, 5, 2, 5, 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 இல்லையா? ஸோ 7, 1, 7, 2, 7, 3. அவ்வளோதான். A cross B and B cross A.